ஹலோ கைஸ்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரல் ஸ்டடீஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம இப்போ பார்க்க போறது ஜெனரல் ஸ்டடீஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து 5வது கொஸ்டின் பேப்பர் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுல வந்து தமிழ் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் அடுத்த வீடியோல அடுத்த 25 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அரசியல் அமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு டேஷ். அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடு, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி இங்கிலாந்து. ஸோ இதுல அரசியலமைப்பினுடைய கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எது? ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடு. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்ட்டாக. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னும் நான் பார்க்கல படிக்கலை அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ படிக்காதவங்க அதையுமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ் அண்ட் மேக்ஸ்ன்னு வந்து தனித்தனியாக நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள். இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள். ஸோ ஆப்ஷன் ஏ எட்வின் ஹெட்ஜைன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். ஆப்ஷன் பி ஹெர்பர்ட் பேக்கர் மற்றும் தாகூர். ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு மற்றும் எட்வின் ஹெட்ஜைன்ஸ். ஆப்ஷன் டி ராணி விக்டோரியா மற்றும் ஜவஹர்லால் நேரு. இதுல இந்தியாவினுடைய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைச்சவங்க யாரு? ஆப்ஷன் ஏ எட்வின் ஹெட்ஜைன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னையில் எப்போ தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னையில் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1763, ஆப்ஷன் பி 1688, ஆப்ஷன் சி 1668, ஆப்ஷன் டி 1663. இதுல முதல் மாநகராட்சி எந்த வருஷம் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1688. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்னைக்கு தொடங்கப்பட்டது, என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது, ஸோ இந்த மாதிரி ஆண்டு பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டினை தனியாக நோட் பண்ணுங்க, செப்பரேட்டாக தனியாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே மறுபடியும் அகைன் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்து தனித்தனியாக அதை நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா இந்த டைம் நமக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எக்ஸாம் டைம் ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தனியாக நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? கீழ்காணும் எந்த விதியினுடைய அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? சட்டப்பிரிவு 352, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 360, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 365, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 356. ஸோ இதுல எந்த விதியினுடைய அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 356. ஓகேவா? ஸோ நம்மளுடைய சட்டப்பிரிவு 356 வந்து எதை சொல்லுது, எதுக்காக? ஒரு மாநிலத்தில் அரசியல் அமைப்பு அது வந்து செயலிழக்கிறப்போ மத்திய அரசு என்ன செய்யும் அப்படின்னா மாநில அரசை கலைச்சு அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துறதுக்காக வழிவகுக்கிற ஒரு சட்டப்பிரிவு தான் இதை சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டம் வந்து சட்ட ஒழுங்கு நிலைமை வந்து சீர்குலைஞ்சாலோ அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு இணங்க மாநில அரசு செயல்படாம இருந்துச்சோ, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாநிலத்துல குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை அமல்படுத்துறது தான் இதனுடைய நோக்கமா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து இப்போ மத்திய அரசுக்கு அது மூவ் ஆகல அப்படின்னா அந்த நிலைமை அவங்களுக்கு தெரியாம இருக்கிற பட்சத்துல குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. ரைட்டா? ஸோ இதான் சட்டப்பிரிவு 356. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டில் இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ளது? எந்த நாட்டில் இரு கட்சி முறை நடைமுறையில் உள்ளது? ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து, ஆப்ஷன் பி சீனா,
ஆப்ஷன் சி சோவியத் யூனியன், ஆப்ஷன் டி பிரான்ஸ். இதுல இருகட்சி முறை நடைமுறையில இருக்கிறது எங்க? ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து. ஓகேவா? இருகட்சி முறை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்னு வந்து ஆளுங்கட்சி, இன்னொன்னு எதிர்கட்சி. ஓகேவா? ஆளுங்கட்சி என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கத்தை நடத்தும். ஆளுங்கட்சியோடைய செயல்பாடுகள், குறைகள் அதெல்லாம் இருக்கும்ல, அதை சுட்டிக்காட்டி எதிர்கட்சி என்ன பண்ணும் அப்படின்னா அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும். ஓகேவா? நம்மளோட நடைமுறைப்படுத்தி அரசாங்கத்தை நடத்துறது ஆளும் கட்சியா இருக்கும். அவங்களோட குறைகளை சுட்டி காட்டுறது யாரா இருப்பாங்கன்னா எதிர்கட்சியா இருப்பாங்க. ஸோ இருகட்சி முறை. ரைட்டா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளை அதன் சரியான உரிமைகளோடு முறையே பொருத்தவும். அடிப்படை உரிமைகளை அதோட சரியான உரிமைகளோட பொருத்த சொல்லியிருக்காங்க. வாக்களிக்கும் உரிமை, பண்பாட்டு உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை, அரசியல் உரிமை, குழந்தை தொழிலாளர் சுதந்திர உரிமை. இதுல வாக்களிக்கும் உரிமை எது? அரசியல் உரிமை. ஓகேவா? சங்கம் அமைக்கிறது சுதந்திர உரிமை. பாரம்பரியத்தை பாதுகாக்கிற உரிமை என்னது? பண்பாட்டு உரிமை. குழந்தை தொழிலாளர் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தேர்டு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு தேர்டு, செகண்ட் ஒன்னுக்கு ஃபோர்த்து, தேர்டு ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன்னுக்கு செகண்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வளர்ச்சி விகிதத்துடைய அடிப்படையில் கோலை அச்சீவ் பண்ணாத 5 ஆண்டு திட்டம் என்னென்ன அப்படின்னா முதலாண்டு திட்டம், 2ஆம் ஆண்டு திட்டம், 3ஆம் ஆண்டு திட்டம், 4ஆம் ஆண்டு திட்டம். ஸோ இதில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டம் என்னது? 2ஆம் ஐந்தாண்டு திட்டம், 3ஆம் ஐந்தாண்டு திட்டம், 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். இது மூணுமே இன்னும் கோலை என்ன செய்யாது, அச்சீவ் பண்ணாத திட்டங்கள். ரைட்டா? ஸோ இதில் 2வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா அது எதுக்காக அப்படின்னா பொருளாதாரத்தில் நம்ம தொழில்மயம் ஆக்குறதுக்கு, அதாவது தொழில்துறை, பொதுத்துறை நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஓகேவா? அதுக்கான இதுதான் 2வது ஐந்தாண்டு திட்டம். இப்போ 3வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் விவசாயம், கோதுமை உற்பத்தி இதை வந்து அதிகப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் எது அப்படின்னா 3வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா? 4வது ஐந்தாண்டு திட்டம் எதுக்கு அப்படின்னா இதுவுமே தொழில்மயமாக்கலை அதிகப்படுத்துறதுக்கு, பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதுக்காக. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் எது அப்படின்னா 4வது ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா? ஸோ இது மூணுமே இன்னும் நம்மளுடைய இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இது நீங்கள் படிக்கும்போது இது எதுக்காக இந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்றதையும் லைட்டாக படித்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி படித்து வச்சுக்கோங்க, மறக்காமல் இருக்கும். இந்திய அரசு முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு. இந்திய அரசு முதல் தொழில் கொள்கையை அறிவித்த ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1948 மார்ச் 6, ஆப்ஷன் பி 1948 ஏப்ரல் 6, ஆப்ஷன் சி 1948 மார்ச் 16, ஆப்ஷன் டி 1948 ஏப்ரல் 16. ஸோ இதில் இந்திய அரசு முதல் தொழில் கொள்கையை அறிவித்த வருஷம் என்ன? 1948 ஏப்ரல் 6. ஸோ அன்னைக்கு தான் முதல் தொழில் கொள்கையை என்ன செஞ்சாங்க, அறிவிச்சாங்க. சரியா? இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கலப்பு பொருளாதாரத்துக்கு வித்திட்டது அப்படின்னு சொல்றாங்க. முதல் தொழில் கொள்கை வந்து கலப்பு பொருளாதாரத்திற்கு என்ன செய்யுது, ஒரு அடித்தளமிட்டது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் இருக்கிற வரிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ நேர்முக வரிகள், ஆப்ஷன் பி மறைமுக வரிகள், ஆப்ஷன் சி இரண்டும் ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஸோ இதில் இந்தியாவில் இருக்கிற வரிகள் என்னென்ன? ரெண்டுமே இருக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நேர்முக வரியும் இருக்கு, மறைமுக வரியும் இருக்கு.
ரைட்டா? இப்ப நேரடி வரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா அரசுக்கு பணம் செலுத்துறது. அரசாங்கத்துக்கு பணம் செலுத்துறது. இப்போ நம்மளுடைய வருமானத்துல நம்ம குடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன செய்றது? டைரக்ட்டா நம்ம பணம் செலுத்துறது. இதே மறைமுக வரி அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, மறைமுகமா அதாவது இப்ப நம்ம ஒரு திங்ஸ் வாங்கி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்னா, நம்ம அந்த திங்ஸ வாங்குறதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்ட நம்ம என்ன செய்வோம் அப்டின்னா, நமக்கு விக்கிறவங்க கிட்ட நம்ம வந்து என்ன செய்வோம் அப்டின்னா, அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் சேர்த்து கலெக்ட் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட்ட என்ன பண்ணுவோம்? அரசாங்கத்துக்கு செலுத்துவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றது வந்து மறைமுக வரி. ஓகேவா? ஸோ நேர்முக வரி, மறைமுக வரி 2மே நம்மளுடைய இந்தியால இருக்கு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1 ஜூலை 2017, ஆப்ஷன் பி 29 மார்ச் 2017, ஆப்ஷன் சி 22 மார்ச் 2016, ஆப்ஷன் டி 22 மார்ச் 2017. இதுல பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அதாவது ஜிஎஸ்டி இந்திய பாராளுமன்றத்துல எந்த வருஷம் நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் பி 29 மார்ச் 2017. ஓகேவா? ஸோ எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, 29 மார்ச் 2017. எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்துச்சு? ஜிஎஸ்டி எப்போ நமக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னா, 1 ஜூலை 2017. ஓகேவா? 1 ஜூலை 2017. ஓகேவா? இத பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்துல எந்த வருஷம் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டா, 29 மார்ச் 2017. நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா, 1 ஜூலை 2017. ஓகேவா? ஸோ இத வந்து மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜமீன்தாரி முறை, நிலச்சுவான்தார் முறை, மகள்வாரி முறை, சொந்த சாகுபடி முறை, ரயத்வாரி முறை, இனவாரி முறை, நில உடைமை முறை, நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. ஸோ இதுல எது கரெக்டா பொருந்தி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் ஜமீன்தாரி முறை, நிலச்சுவான்தார் முறை, இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் மகள்வாரி முறை, சொந்த சாகுபடி முறை, ஸோ இது வந்து தப்பு. ரயத்வாரி முறை, இனவாரி முறை, ஸோ இதுவும் தப்பு. நில உடைமை முறை, நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது, இது கரெக்ட் தான். இப்ப நில உடைமை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிலத்தை சட்டப்பூர்வமா ஒரு நபர் இல்ல நிறுவனம் வச்சிருக்கிற உரிமை தான் நில உடைமைன்னு சொல்றாங்க. இது வந்து நிலத்தை பயன்படுத்துறது, பரிமாற்றுறது, வாங்குறது, விற்கிறது இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்குனது தான் எது அப்படின்னா நில உடைமை முறை. ஓகேவா? ஒருத்தவங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கிற உரிமை தான் ஒரு நிலத்தை. ஓகேவா? அதான் நில உடைமை முறைன்னு சொல்றாங்க. நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது அது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஜமீன்தாரி முறைன்னு சொல்லி நம்ம லாஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போதே அதுல ஜமீன்தாரி முறை பத்தி வந்திருந்துச்சு இல்லையா? ஸோ ஜமீன்தாரி முறை அப்படின்னா என்ன அப்படின்னா 1851 தான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வந்திருக்கு. லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படின்றவர் மூலமா தான் இது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ பிரிட்டிஷ் ஆட்சியின் போது நில வருவாய் முறைகளை அறிமுகப்படுத்தப்பட்ட மூலமா தான் இந்த ஜமீன்தாரி முறை வந்துச்சு. ஜமீன்தார்கள் அப்படின்றது உருவானாங்க. ஓகேவா? இந்த குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு என்ன செஞ்சது அப்படின்னா இடையூறு விளைவிச்சாங்க. ஓகேவா? இப்போ ஜமீன்தார் தான் நிலத்தோட உரிமையாளர் மாதிரி. அப்போ விவசாயிகள் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கான வாடகை வாடகை குடுக்குற மாதிரி ஜமீன்தாருக்கு வாடகை குடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா வந்தது. ஓகேவா? ஸோ ஜமீன்தார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த வாடகைய 11 பகுதியா பிரிச்சிருக்காங்க. அந்த 11 பகுதியில 10 வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு போயிடும். பேலன்ஸ் ஒரு பங்கு இவங்க ஜமீன்தார் இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி வந்தது அப்படின்னா இந்த முறை தான் என்ன சொல்றாங்கன்னா ஜமீன்தாரி முறைன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேவா? ஸோ இதே கொஸ்டின் வந்து என்ன ஜமீன்தாரி முறை பத்தி லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சு. ஓகேவா? அதனால நீங்க ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது அது எதுக்கானது அப்படின்றத படிச்சீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பேப்பர்ல அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா நம்ம இது எதுக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும்.
பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர். பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர். ஆப்ஷன் ஏ நூல் கிண்ணம், ஆப்ஷன் பி எஃகு நகரம், ஆப்ஷன் சி ஆசியாவின் டெட்ராய்டு, ஆப்ஷன் டி பின்னலாடைகளின் நகரம். பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூருடைய வேறு பெயர் என்ன? ஆப்ஷன் டி பின்னலாடைகளின் நகரம். ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி. 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி. ஆப்ஷன் ஏ வேவல் பிரபு, ஆப்ஷன் பி லின்லித்கோ பிரபு, ஆப்ஷன் சி மவுண்ட் பேட்டன் பிரபு, ஆப்ஷன் டி கிளமண்ட் அட்லி. ஸோ இதில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யாரு? ஆப்ஷன் ஏ வேவல் பிரபு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கையை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆண்டு பேஸ் பண்ணி உள்ளது எல்லாமே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா தனியாக நோட் பண்ணிக்கோங்க அப்படின்றது சொல்லியிருந்தேன். தனித்தனியாக நோட் பண்ணி படிங்க. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது, இந்த பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஆண்டு பேஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பரில் வர்றதை தனியாக நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் தனியாக நோட் பண்ண முடியாது. நம்ம ஃபுல்லாக 6ஆப்லேருந்து 10ஆப் வரைக்கும் அந்த புக்கில் உள்ள எல்லாத்தையும் நோட் பண்ணி படிக்க முடியாது, மறந்து போயிடும். பட் ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ளதை கண்டிப்பாக தனியாக நோட் பண்ணி படிங்க. ஈஸியாக இருக்கும், மைண்டில் நின்றுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை, அலகாபாத் உடன்படிக்கை. ஸோ இதில் எது கரெக்டாக மேட்ச் ஆகுது? மங்களூர் உடன்படிக்கை எப்போ? மங்களூர் உடன்படிக்கை 1784. மங்களூர் உடன்படிக்கை எப்போ? 1784. பாரிஸ் உடன்படிக்கை என்னைக்கு? 1783. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1794. அலகாபாத் உடன்படிக்கை 1765. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபோர்த் ஒன் தான் ஆன்சர், செகண்ட் ஒனுக்கு தேர்ட் ஒனுக்கு செகண்ட், ஃபோர்த் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த உடன்படிக்கை யார் யார் கூட போட்டுக்கிட்டாங்க? இப்போ மங்களூர் உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா திப்பு சுல்தானுக்கும் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையில கையெழுத்திடப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய மங்களூர் உடன்படிக்கை. ஓகேவா? இது வந்து 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போரை என்ன செஞ்சுச்சு அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வந்துச்சு இந்த உடன்படிக்கை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாரிஸ் உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்துல சராசரி வெப்பநிலையுடைய அதிகரிப்பை தொழில்துறைக்கு முன்னாடி நிலைகளை விட 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள வச்சிருக்கிறதுக்கும் அதை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை கண்டினியூ பண்றதுக்காக உலக நாடுகள் வந்து எடுத்த ஒரு சர்வதேச உடன்படிக்கை தான் எது அப்படின்னா பாரிஸ் உடன்படிக்கை. ஓகேவா? தொழில்துறைக்கு முன்னாடி நிலைகளை விட 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை என்ன செய்யணும், 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ள வச்சிருக்கிறதுக்கும் 1.5 டிகிரிக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அந்த முயற்சியை கண்டினியூ பண்றதுக்காக உலக நாடுகள் ஃபுல்லா சேர்ந்து எடுத்த ஒரு சர்வதேச உடன்படிக்கை தான் பாரிஸ் உடன்படிக்கை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை அப்படின்னா இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா 3வது ஆங்கில மைசூர் போர் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு உடன்படிக்கை இது ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. அலகாபாத் உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம்க்கும் கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகி ராபர்ட் கிளைவிற்கும் இடையே கையெழுத்திடப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா அலகாபாத் உடன்படிக்கை. ஓகேவா? ஸோ இந்த உடன்படிக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கைலாம் ஆல்ரெடி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். ஓகேவா? அதனால இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து இப்போ 4 இதில் வந்து எனக்கு இந்த 1க்கு தான் ஆன்சர் தெரியும் அப்படின்னா இந்த 1 வந்து ஒரே ஒரு இதில் இருக்குது, அதில் நீங்கள் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்க்குறீங்க, அதுவும் அந்த இதை 1ல் தான் இருக்குன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும்னு ஈஸியாக போட்டுடலாம், ஒரு கெஸ்ஸில் அடிச்சிடலாம். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை தனியாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தெரிவு செய்க.
இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்ற இடம் பிளஸ் அதோடைய ஆண்டுகள். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்த இடமும் அது நடைபெற்ற இடமும் எந்த வருஷம் நடைபெற்றது அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்லி, லாகூர், அலகாபாத், சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டெல்லி என்ன வரும்? 1932. லாகூர் 1893. அலகாபாத் 1888. சென்னை 1887. அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 4th, செகண்ட் ஒனுக்கு 3rd. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். இதில் மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? ஆப்ஷன் ஏ ஹிந்தி, ஆப்ஷன் பி மஹர், ஆப்ஷன் சி மராட்டி, ஆப்ஷன் டி ஆங்கிலம். ஸோ இதில் மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டாரு? ஆப்ஷன் சி மராட்டி மொழியில தான் என்ன செஞ்சாரு? வெளியிட்டாரு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி சுத்தானந்த பாரதி, ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி ராஜாஜி. இதில் சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன் சி பாரதியார். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது, நல்லா படிச்சுக்கோங்க. தாகூரின் மனைவி. ஆப்ஷன் ஏ ஸ்வரூப ராணி, ஆப்ஷன் பி கஸ்தூரிபாய், ஆப்ஷன் சி மிருணாளினி தேவி, ஆப்ஷன் டி லீலாவதி. இதில் தாகூரினுடைய மனைவி யாரு? ஆப்ஷன் சி மிருணாளினி தேவி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ கேப்டன் மோகன் சிங், ஆப்ஷன் பி சுபாஷ் சந்திர போஸ், ஆப்ஷன் சி ஷா நவாஸ் கான், ஆப்ஷன் டி பி கே ஷெஹல். ஸோ இதில் இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யாரு? ஆப்ஷன் ஏ கேப்டன் மோகன் சிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை எந்த தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டாங்க? ஆப்ஷன் ஏ தொழிலாளர்கள் தினம், ஆப்ஷன் பி சுதேசி தினம், ஆப்ஷன் சி வெற்றி தினம், ஆப்ஷன் டி சென்னை தினம். இதில் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை என்னவா செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சாங்க? ஆப்ஷன் பி சுதேசி தினம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ பேய், ஆப்ஷன் பி பூதம், ஆப்ஷன் சி கூற்றம், ஆப்ஷன் டி விலங்கு. கல்லாதவர்களை வள்ளுவர் எதோடு ஒப்பிடுறாரு? ஆப்ஷன் டி விலங்கு. ஸோ அதோட தான் என்ன செய்கிறாரு? கம்பேர் பண்ணுறாரு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பேஸ் பண்ணியும் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக இருக்கும். அதனால் அந்த கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் உள்ளே வர்றது வந்து திருக்குறள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்னதுன்னு பார்த்தோம். என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ மாண்புடையார், ஆப்ஷன் பி பண்புடையார், ஆப்ஷன் சி அன்புடையார், ஆப்ஷன் டி அறிவுடையார். இதுல என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யார் சொல்றாரு? ஆப்ஷன் சி அன்புடையார். ஓகேவா? இது என்ன திருக்குறள்? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. ஓகேவா? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு.
ஓகேவா? அன்பு இல்லாதவங்க என்ன செய்வாங்களாம், எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு நெனப்பாங்க. இதே அன்பு உடையவங்களோ, தான்கிட்ட இருக்கிறது கூட அடுத்தவங்களுக்கு தான், பிறருக்குரியது தான் அப்படின்ற மாதிரி என்ன செய்வாங்களாம், எண்ணி மகிழ்வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? "என்பும் உரியர் பிறருக்குன்னு" வள்ளுவர் யார சொல்றாரு? அன்புடையவரெல்லாம் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். "பல கற்றும் கல்லாரறிவிலாதார்" என வள்ளுவர் யார வந்து சொல்றாரு? பல கற்றும் கல்லா அறிவிலாதார். ஸோ இப்படின்னு வள்ளுவர் வந்து யார சொல்றாரு? ஆப்ஷன் ஏ பொருள் பொருளோடு வாழாதார். ஆப்ஷன் பி அருளோடு வாழாதார். ஆப்ஷன் சி புகழோடு வாழாதார். ஆப்ஷன் டி உலகியலோடு வாழாதார். ஸோ இதுல பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் யார சொல்றாரு? ஆப்ஷன் டி உலகியலோடு வாழாதார். ஓகேவா? இது என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது உலகத்தோடு பொருந்தி வாழ்ற தன்மையை அறியாதவங்க எவ்வளோ நூல் படிச்சிருந்தாலும் அறிவில்லாதவங்க தான். எவ்வளோதான் படிச்சாலும் அவங்க அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? திருவள்ளுவர் சொல்றாரு. ரைட்டா? நெக்ஸ்ட், புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ திருடாதார். ஆப்ஷன் பி பொய் சொல்லாதார். ஆப்ஷன் சி புறங்கூறாதார். ஆப்ஷன் டி சினங்கொள்ளாதார். இதுல புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ திருடாதார். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர்? பொருள் இல்லாரை எல்லோரும் எவ்வாறு கருதுவர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ இறங்குவர். ஆப்ஷன் பி அருளுவர். ஆப்ஷன் சி எள்ளுவர். ஆப்ஷன் டி பழிப்பர். பொருள் இல்லாரை எல்லோரும் எள்ளுவர். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டின் படிச்சாச்சு, டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து படிக்காதவங்க படிச்சுக்கோங்க. இதே கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. நல்லா செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ உடன்படிக்கை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸு, அதே மாதிரி எந்த வருஷம் தொடங்கப்பட்டது அதை பேஸ் பண்ணி உள்ள கொஸ்டின்ஸு, இனி அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே மக்கப் பண்ணிங்கன்னா ஞாபகமே இருக்காது. நம்ம படித்தது மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எக்ஸாமுக்கு படிக்கும்போது மறுபடி புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு தாட் தான் இருக்கும் ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும். நம்ம தமிழ் மேக்ஸ் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டஃபஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம போட்டுட்டே இருக்கோம். இதில் வந்து மேக்ஸிமம் செப்பரேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் பண்ணிட்டு அதை படித்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம் ரீகால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஆண்டு பேஸ் பண்ணி உள்ளது எல்லாமே ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர்றதெல்லாமே உங்களுக்கு என்ன ஸ்டோரி வந்து ஓரளவுக்கு நம்மளா எது கிரியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி இந்த வருஷம் இப்படி நடந்தது, அதனால இந்த வருஷம் இப்படி நடந்தது. ஸோ அந்த மாதிரி லைட்டாக எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியாக கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் எழுதும்போது அது ஈஸியாக உங்களுக்கு அது என்னன்னு தெரியலைனாலும் நம்ம கிரியேட் பண்ண ஸ்டோரி நமக்கு ஞாபகம் இருக்கும். அது கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரும். அப்போ ஆண்டு வந்து பேஸ் பண்ணி உள்ளதை ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த 25 கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.